வணக்கம். நவவித பக்தியில 8வதா இருக்கிற சக்கியம். அத பத்தி தாங்க நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுக்கு முன்னாடி பாட்காஸ்ட்ல தாஸ்யம் பத்தி பார்த்தோம். தாஸ்யம்னா பகவானுக்கு சேவை செய்வது, அல்லது பகவானுடைய பக்தர்களுக்கு, அடியார்களுக்கு சேவை செய்வது. அதுவும் இல்லைனாலும் பகவத் ரூபமாவே நம்ம கிட்ட, நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்க நம்முடைய தாய் தந்தையருக்கு சேவை செய்வது தாஸ்யம். அதுவும் இல்லைனாலும் நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நாம செவ்வனே செஞ்சுக்கிட்டு வர்றதும் சேவைதான், தாசியம்தான். அடுத்து சக்கியம். சக்கியம்ங்கிறது நட்பு. நட்போடு இருத்தல். பகவான் கூட நட்போடு இருக்க முடியுமா? அத பத்தி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த தாசியம்க்கும் சக்கியம்க்குமான வித்தியாசத்தை நாம தெரிஞ்சுக்கணும். தாசியம் பாத்தீங்க அப்படின்னா ஒன் வே கம்யூனிகேஷன் மாதிரி. சம்டைம்ஸ் கம்யூனிகேஷனே இருக்காது. நமக்கு பிடிச்ச பகவானுக்காக இல்ல குருக்காக அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத குறிப்பால் உணர்ந்து நல்லது கெட்டது எல்லாத்துலயும் அவங்க திட்டுனாலும் சரி, துரத்துனாலும் சரி, கோபப்பட்டாலும் சரி, அவங்க கூடவே இருந்து எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவங்க கூட நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இதுல ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். அவர் எஜமானன், அவர் எங்கேயோ இருக்காரு, நாம ஒரு அடியன், எறும்பு, ஒரு நாய் மாதிரி. நான் இங்க ஒரு மூலையில தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோட அவருக்காக அந்த நேரத்துல போய் சேவை செஞ்சுட்டு நமக்கான இடத்துல வந்து உக்காந்துக்கிறது. இது தாசியம். ஆனா இந்த சக்கியம், நட்பு பாத்தீங்க அப்படின்னா நீயும் நானும் ஒண்ணு, அவ்வளவுதான் அப்படின்னு அந்த நட்போட இருக்கிறது. நீ வேற இல்ல, நான் வேற இல்ல. இந்த தாசியத்தை, இந்த அதாவது இந்த தாசியம் பாத்தீங்க அப்படின்னா உனக்கும் எனக்கும் நிறைய தூரம் இருக்கு, நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ எங்கேயோ இருக்க, நான் எங்கேயோ கீழே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்தை உடைச்சு அவர் கூட நெருக்கமா ஃப்ரெண்டா எப்படி ஆக முடியும் அடுத்த ஸ்டேஜ்ல? அது பாசிபிளா அப்படின்னா கண்டிப்பா பாசிபிள். அது பக்தியில ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க அதை ஃபாலோ பண்ணி வரும்போது கண்டிப்பா இது நடக்கும். ஒண்ணு இந்த நட்பை பகவான் இனிஷியேட் பண்ணி வருவாரு, இல்ல நீங்களே இனிஷியேட் பண்ணுவீங்க. இந்த பேரியரை யார் இனிஷியேட் பண்ண போறாங்கங்கிறது தேவையே இல்லதான். ஏன்னா யார் இனிஷியேட் பண்ணாலும் அங்க ஒரு அழகான நட்பு மலர போகுது, அவ்வளவுதாங்க. ஆனா இப்பேற்பட்ட ஒரு பேரியரை எப்படி வந்து டக்குன்னு உடைச்சிட்டு ஒரு நண்பனா வந்து பகவானை ட்ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அத சொல்றேன். அதாவது பகவானுக்கு பிடிச்சது பிடிக்காததுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? நம்ம வீட்லயே பார்த்தீங்கன்னா, நமக்கு அம்மாவ பிடிக்கும், இல்ல அப்பாவ பிடிக்கும் அப்படின்னாலும், அவங்களுக்கு பிடிச்சது, பிடிக்காத விஷயம் இருக்கும். பிடிச்ச விஷயமா நம்ம பார்த்து, பார்த்து செய்வோம். இல்ல மனைவிக்காகவோ, இல்ல கணவனுக்காகவோ, இல்ல குழந்தைகளுக்காகவோ பிடிச்ச விஷயங்களா பார்த்து செய்வோம். ஏன் அப்படின்னா, அவங்க சந்தோஷமா இருக்கணும். அவங்க ஹேப்பியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதே மாதிரி வெளிய வந்து உங்களுக்கு நெறைய நண்பர்கள் இருப்பாங்க. ஸ்கூல்ல வந்திருக்கலாம், இல்ல காலேஜ், இல்ல நீங்க படிக்கிற இடத்துல. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அழகான நட்பு மலர்ந்திருக்கும். ரொம்ப நெருக்கமான, உங்க இதயத்துக்கு மட்டுமே நெருக்கமான ஒரு நட்பு இருக்கலாம். அது ஒரு ஆணாவோ இருக்கலாம், பெண்ணாவோ இருக்கலாம். ஆனா அந்த நண்பர்கள் கிட்ட நீங்க ஒளிவு மறைவு இல்லாம பேசுவீங்க. ஒரு ஒரு நூலிடை டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனா அந்த டிஸ்டன்ஸ தாண்டி உங்களோட நட்பு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெருக்கமாவே இருக்கும். அந்த நெருக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தாய்க்கும் அந்த அந்த சிசுவுக்கும் அந்த தொப்புள் கொடி டிஸ்டன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ். ஆனா, இந்த தாய்க்கும், குழந்தைக்கும் எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு நெருக்கம் இருக்கும். இதுதான் நட்பு. இந்த நட்பு பார்த்தீங்க அப்டின்னா, பகவானுக்கு நெருங்கி வர்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே தானும் தன் பக்தர்களிடத்துல நெருங்கி போகணும். பக்தரும் தன்னிடத்தில் நெருங்கி வரணும். அவன் தன்னை வந்து தாழ்மையா நினைச்சுக்க கூடாது, தாழ்வா நினைச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுல அவரு ரொம்ப தெளிவா இருப்பாரு. அதனால இந்த தாஸ்யம்ல பாத்தீங்கன்னா, ஒரு சில பக்தர்கள் வந்து தன்னை ரொம்ப தாழ்வா எடுத்துப்பாங்க. நான்ல நாய், நல்ல எறும்பு அப்படின்னு ரொம்ப தன்னை
ரொம்ப குறைச்சு எடை போட்டுப்பாங்க. ரொம்ப தாழ்வா நெனச்சுப்பாங்க. இதெல்லாம் பகவானுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. நான் இந்த உலகத்துல எல்லா உயிரையும் சரிசமமா தான் படைச்சிருக்கேன். எல்லா அறிவோட தான் படைச்சிருக்கேன். அப்படிங்கும்போது, தன்னோட பக்தன் தன்னை தானே தாழ்மையா நெனச்சுக்கிறத பகவானால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அது அவர ஹர்ட் பண்ற மாதிரி இருக்குமாம். அதனால இந்த மாதிரி நீ உன்னை குறைச்சு எடை போட்டுட்ட அப்படின்னா, நீ என்ன ஹர்ட் பண்ற மாதிரின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாராம். அதனால, "நீ என்ன நெருங்கி வரணும். நீ என்ன சரிசமமா பாரு" அப்படின்னு அவரு தன்னை தாழ்த்திக்கிட்டு வருவாராம். தன்னோட சக்திய காட்ட மாட்டாரு. தன்னுடைய யுக்திய காட்ட மாட்டாரு. தன்னுடைய அழக காட்ட மாட்டாரு. எதுவுமே காட்ட மாட்டாரு. தனக்கு சரிசமமான நட்போட அதாவது தன்னுடைய பகவானுக்காக இறங்கி சரிசமமா இருப்பாராம். அதுதான் அந்த நட்பு. எதுக்காக இப்படி பகவான் தன்னை தாழ்த்திக்கிட்டு இங்க இறங்கி வரணும்? இல்ல பக்தன் தான் ஏன் இந்த இவரு இவ்ளோ பெரியவரு, இவர இப்படி டிஸ்டன்ஸ்லயே நம்ம இருந்துறக்கூடாதா? ஏன் இப்படி நெருங்கி போகணும்? அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா? அந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, பகவத்கீதையில கிருஷ்ணர் சொன்னது தான். நாம இந்த உடல் கிடையாது. இந்த உடல் என்னைக்குமே அழியக்கூடியது. ஒரு மனிதன் உடைய மாத்துற மாதிரி, பிறவி முடிஞ்சதும் நாம இந்த உடைய மாத்திக்கிட்டே தான் போறோம். அதாவது இந்த உடல. அப்ப நாம யாரு? இந்த ஆத்மா. ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா என்னைக்குமே இருந்துகிட்டே தான் இருக்கு. இருக்க போகுது. இருக்கும். அதே மாதிரி பரமாத்மாவும் என்னைக்குமே இருந்தது. இருக்கு. இருக்க போகுது. பரமாத்மாவும், ஆத்மாவும் என்னைக்குமே இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள நெருக்கம் என்னைக்குமே இருந்திருக்கு. அந்த நெருக்கத்த நாம மலர வைக்க தான் போறோம். புதுசா உண்டாக்க போறது இல்ல. ஏன்னா அவருக்கும் நமக்குமான நெருக்கம் ரொம்ப அதிகம். அந்த நெருக்கத்த நாம உணர வேண்டிய கட்டம் பார்த்தீங்கன்னா, தாஸ்யத்துக்கு அடுத்து சக்கியம் தான். அதனால தான் அந்த சக்கியத்த 8வதா வச்சிருக்காங்க. அந்த நெருக்கத்த உணரணும். அவரும் நாமளும் சரிசமம். அவர் கூட நம்ம நெருங்கி பழகுறதுக்கான எல்லா தகுதியும் நமக்கு இருக்கு. அப்படிங்கிறத உணர்றதுக்கு தான் இந்த சக்கியம். அப்பதான் ஒரு பக்தனால பகவான் கிட்ட நெருங்கி போகவே முடியும். இந்த நெருக்கத்தினால என்ன பிரயோஜனம்? என்ன பலன் கிடைக்கும்? அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இந்த தாஸ்யத்துல நாம ஏற்கனவே கிரியேட் பண்ணோம் இல்லையா? அந்த ஒரு பெரிய பேரியர். அந்த ஒரு பெரிய சுவர நாமளே நம்ம கையால இடிக்கிறோம். இடிச்சிட்டா பகவான் உடனே தெரிய போறாரு. அடுத்து அத உடைக்கிறதுனால நமக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மைய நம்ம உடைக்கிறோம். இந்த உடலால, இல்ல நமக்கு இந்த உடல்ல இருக்கிற இந்த அழகால, இல்ல நம்மள சுத்தி இருக்கிற இந்த செல்வத்தால, உறவுகளால, இல்ல நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்க பேரு, புகழ், அறிவு, இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெருமைகள்னால பகவான் நமக்கு கிடைக்க போறதில்ல. நம்ம உள்ளத்துல இருக்கிற அந்த காதல், அந்த நட்பால மட்டும்தான் பகவான குளிர்விக்கவும் முடியும். நம்ம மனசுல குடியேத்தவும் முடியும். அந்த நட்பு மட்டும்தான் அவருக்கு தேவை. சரியா? ஏன்னா இது எல்லாமே பகவானே படைச்சதுங்கும்போது, இதெல்லாத்தையும் வச்சு நான் பணக்காரனா இருக்கிறேன். என் நட்பு நீ ஏத்துக்கோ அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது வேணா நம்ம சாதாரண மனிதர்கள் இடத்துல அது சாதாரண விஷயமா நடக்கிறது தான். ஒரு சில இடத்துல அது நடக்குது. பணக்காரங்களோட நட்போட நம்ம இருக்கணும். அப்பதான் நாமளும் சீக்கிரமா பணக்காரங்களாவும், இல்ல நமக்கு ஒரு அடையாளம் சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா இந்த நட்பு பார்த்தீங்கன்னா, ஒரு சீக்ரெட்டும் இருக்கு. என்ன ரகசியம் அப்படின்னா, ஆ அவருக்கும் எனக்குமான நட்பு என்னைக்குமே ரகசியமாவே இருக்கும், இருக்கணும் அப்படிங்கிறதுல பகவானும் விரும்புவாரு. இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா, சாதாரண மனிதர்களோட நட்பு ஒரு ஏதாவது ஒரு கட்டத்துல வெளிப்படும். சம்டைம்ஸ் அது நாம நல்லது பண்ணோம் அப்படின்னா, நமக்கான நல்ல நண்பர்களா இருக்கும்போது பாராட்டுவாங்க. அப்படியே இருந்தாலும் அதில ஏதாவது நாம தப்பு பண்ணியிருந்தாலும் அத கரெக்ட்டா சுட்டி காட்டுவாங்க. தப்பு பண்ணிட்ட, "நீ இப்படி பண்ணிட்ட, இத பண்ணக்கூடாது. இருந்தாலும் பரவால்ல. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இத நாம 2 பேருமே சேர்ந்து சால்வ் பண்ணலாம்." அப்படின்னு கூட நிப்பாங்க. இது நல்ல நட்பு. சில நட்பு பிரச்சனைன்னு வந்துட்டா
அப்படியே ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி நட்பு பகவானுக்கும் நமக்குமானது கிடையாது. பகவான் எல்லா நேரத்திலயுமே நமக்கு துணையா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம, அந்த பொறுப்ப நம்ம குடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், "நீ இனிமே என்னோட ஃப்ரெண்டு. என் கூடவே தான் இருக்கணும்." அப்படின்ட்டா, அவர் உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாரு. நிஜமாவே பேச ஆரம்பிப்பார்னா, கண்டிப்பா பேசுவாருங்க. ஆனா, அவரோட குரல் எப்படி இருக்கும்? கம்சனுக்கு கேட்டுச்சே, ஒரு அசரீரி குரல். அந்த மாதிரியா அப்படின்னா, இல்லைங்க. உங்க குரல்ல தான் இருக்கும். சம்டைம்ஸ் உங்க மனசுக்குள்ள இருந்து தான் பேசுவாரு. சம்டைம்ஸ் டிவில பேசுவாரு. சம்டைம்ஸ் வெளிய வேற யாரோட குரல்லயோ பேசுவாரு. ஆனா, மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுடைய குரல்ல உங்க மனசுக்குள்ள இருந்து பேசுவாரு. அத நாம காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கணும். அவ்வளதான். இந்த நட்பு மூலமா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, தாழ்வு மனப்பான்மை போகும். அவருக்கும் நமக்குமான இந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சு, அவர்கிட்ட நம்ம இன்னும் நெருங்கி போவோம். "நீயும் நானும் வெவ்வேற இல்ல. நீயும் நானும் ஒண்ணு தான்." அப்படிங்கிற நிலைக்கு வருவோம். அடுத்து நம்மள பகவான் என்னைக்குமே நல்ல வழியில வழி நடத்திட்டு போவாரு. அதுவும் நமக்கு நண்பர் ஆயிட்டாரு அப்படின்னா, நம்மளுடைய முன்னேற்றத்துல அவர் இன்னும் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சுருவார். "நீ என்ன இத பண்ண, அத பண்ணுன்னு" நமக்கு மனசுக்குள்ள இருந்து ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் நடக்கும். மனசுக்குள்ள இருந்து நம்மள செய்விப்பாரு. செய்ய வச்சு அழகு பார்ப்பாரு. அடுத்து இன்கேஸ் நம்ம பை மிஸ்டேக் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டோம், இல்ல தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னாலும், நம்மள வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய மனப்பான்மைய வளர்த்து விடுவாரு. இந்த காலத்துல தப்பு செஞ்சாலும், யாரும் மன்னிப்பு கேட்கறது ரொம்ப அதிஸ் அ ரொம்ப அரிதா இருக்கு இல்லையா? ஆனா வந்து ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுனால எவ்ளோ பெனிஃபிட்ன்னு உணர வைப்பாரு. மன்னிப்பு கேட்கணும். தப்பு செஞ்சுட்டா வருந்தணும், மன்னிப்பு கேட்கணும். அத உணர்த்துவாரு. அது மட்டும் இல்லாம, அந்த தப்பு செஞ்சதுனால நமக்கோ, இல்ல நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கோ மனக்கசப்போ, இல்ல வேற ஏதாவது நஷ்டம் படுத்தி இருந்தாலும், அந்த பிரச்சனைய சரி செய்வதற்கான வழியும் அவரே காட்டுவாரு. அது அந்த நட்பால மட்டும் தான் உங்களால உணர முடியும். அத செயல்படுத்தவும் முடியும். ஏன்னா, இத வந்து நான் ரியலா என் லைஃப்ல உணர்ந்து வாழ்ந்துகிட்டு வர்றதுனால, இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா, எனக்கு இந்த உலகத்துல பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்டின்னா, அது பகவான் மட்டும் தான். வெங்கடாஜலபதி. திருப்பதி வெங்கடாஜலபதி வெங்கட்ன்னு தான் கூப்பிடுவேன். அவர் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னைக்குமே. அவர நான் என்னைக்குமே விட்டு குடுக்க மாட்டேன். அவரும் அப்படிதான். ரொம்ப பொசசிவ். என்ன என்னைக்குமே விட்டு குடுக்கவே மாட்டார். இந்த பொசசிவ்னெஸ்ஸும் இந்த நட்பால மட்டும் தாங்க மலரும். இந்த பொசசிவ்னெஸ் மட்டும் வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா நீங்க லைஃப்ல பார்த்தீங்க அப்டின்னா, என் வைஃப் ரொம்ப பொசசிவா இருக்காப்பா. என் பொண்ணு என்கிட்ட பொசசிவா இருக்கா. என் அம்மா என்கிட்ட பொசசிவா இருக்கா அப்டின்னா, நமக்கு அது வந்து ஒரு நல்ல ஃபீலிங் குடுக்கும் இல்லையா? அப்ப அந்த பகவான் நம்மகிட்ட ரொம்ப பொசசிவா இருக்காருங்கும்போது, அந்த ஃபீலிங் எப்டி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த ஃபீலிங் நான் அனுபவிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம, இப்ப நான் படிக்கும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து எம்சிஏ தான் படிச்சிருக்கேன். நெறைய கம்ப்யூட்டர் ப்ரோகிராமிங் எல்லாம் படிச்சிருக்கேன். ஸோ, புது புது ப்ரோகிராம்ஸ்லாம் டெவலப் பண்ணணும் அப்டிங்கும்போது, எனக்கு எல்லாமே வந்து வெங்கட் தான் ஹெல்ப் பண்ணாரு. நான் கேட்பேன், "இது என்ன நாராயணா பண்ணலாம்?" அப்டின்னு கேட்டேன் அப்டின்னா, அடுத்த ப்ரோகிராமிங் கோட் என்ன பண்ணணும்னு எனக்குள்ள இருந்து அது ஒரு ஸ்பார்க் மாரி தான் இருக்கும். ஆனா, ஆட்டோமேட்டிக்கா என் கை டைப் பண்ண ஆரம்பிக்கும். நான் வந்து ப்ரோகிராம் பண்ணி முடிப்பேன். ஒரு 1000 லைன்ஸ்ல ப்ரோகிராம் பண்ணி முடிச்சேன்னா, அத இன்னும் 200 லைன்ஸ்க்கு ஷார்டன் பண்றதுக்குமான அறிவையும் அவர் தான் குடுப்பாரு. இத இப்டி பண்ணலாம், அப்டி பண்ணலான்னு. அவரு தூங்கவே மாட்டாரு. நம்மள தூங்கவும் விட மாட்டாரு. நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு அப்டின்னா. அதாவது ஒரு விஷயத்த நம்ம செய்ய ஆரம்பிச்சுட்டோம். அது நல்ல விஷயம் அப்டின்னா, அத நல்லபடியா ஆரம்பிச்சு, நல்லபடியா முடிக்கணுங்கிறதுல நம்மள விட அவரு ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. அது நான் பலமுறை அனுபவத்துல உணர்ந்திருக்கிறேன். அது இந்த நட்போட அழகுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்டின்னா, சரி பரவால்ல. இத இப்டி பண்ணு. இத சால்வ் பண்ணிர்லாம் அப்டின்னு வழிகாட்டுவாரு. அடுத்து ஏதாவது சில்லியா மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்டின்னா, சிரிப்பாரு, கிண்டல் பண்ணுவாரு. இதையும் நான் நல்லாவே உணர்ந்திருக்கேன். சிரிப்பாரு.
அவரோட சிரிப்பு நம்மளால உணர முடியுங்க. அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தா மட்டும் தான் புரியும். ஏன்னா, நான் இத சொல்லும்போதே எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து அந்த சிரிப்பு வருது. அந்த சிரிப்பையும் என்னால உணர முடியுது. அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது. அவ்ளோ அழகா இருக்கும். இந்த நட்பு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ பேலன்ஸ்டா இருக்கும். நானும் அவர கிண்டல் பண்ணுவேன். அவரும் என்ன கிண்டல் பண்ணுவாரு. 2 பேரும் இன்கேஸ் நான் கோவிச்சுக்கிட்டேன் அப்படின்னா, கோபப்பட்டேன், கோவிச்சுக்கிட்டேன் அப்படின்னா, அவர சமாதானப்படுத்துறது இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். இந்த நட்புல நீங்க நெறைய பேர் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கோவிச்சுக்கிட்டா நீங்கலாம் எப்படிலாம் போய் சமாதானப்படுத்துவீங்களோ, அதே மாதிரி அவரும் என்னை வந்து அழகா படுத்துவாரு. எனக்கு புடிச்ச விஷயத்த செய்யறதோ, இல்ல எனக்கு புடிச்ச பாட்டு, இல்ல எனக்கு புடிச்ச பிரசாதத்த குடுக்கறது, இல்ல மருதாணி குடுக்கறது. இந்த மாதிரி சில அழகான விஷயங்கள். இல்ல என் பொண்ணு ரேண்டமா ஒரு விஷயம் சொல்லுவா. அது என் கிருஷ்ணாவே சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் செஞ்சு, நம்ம கோபத்த அப்படியே நிமிஷத்துல இந்த சூரியன் வந்ததும் பனித்துளி எப்படி கரைஞ்சு போகுமோ, அது மாரி நம்மளோட கோபமும் சட்டுன்னு கரைஞ்சு போயிடும். அவரு அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாரு. அது நம்மகிட்ட மட்டும் தான் அந்த நட்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலிக்கு அந்த நட்ப காட்டுவாரு. அதாவது நம்ம ஃபேமிலிய வந்து ரொம்ப அழகா பத்திரமா பார்த்துப்பாரு. நமக்குள்ள வந்து இந்த ஒரு இன்ட்யூஷன் இருக்கு இல்லைங்களா? அந்த உள்ளுணர்வு வந்து அதிகமா வேலை செய்யும். அதாவது அவர் தானே உள்ளுக்குள்ள இருக்காரு. அப்போ உள்ளுணர்வு இன்னும் ரொம்ப அதிகமா வேலை செய்யும் இல்லையா? நம்மள சுத்தி இது நடக்க போகுதா? நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படிங்கிறத வந்து முன்கூட்டியே வந்து குறிப்பால உணர்த்துவாரு. என்னைக்குமே வந்து நம்ம மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கவே மாட்டோம். ஆனா, அதுதான் வந்து கரெக்ட்டா சொல்லியிருக்கும். செகண்ட் தாட்டுக்கு தான் போவோம். ஆனா, நம்ம ஃபர்ஸ்ட் தாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அதுபடி செய்ய ஆரம்பிச்சோம் அப்டின்னா, அதுதாங்க பெர்ஃபெக்ட் இன்ட்யூஷன். பிரெடிக்ட். அந்த பிரெடிக்ட் படி நம்ம செஞ்சோம் அப்டின்னா, இல்ல அது பிரெடிக்ட் பண்ணி நம்ம பேஸ் பண்ணி ஒவ்வொரு முடிவும் எடுத்தோம் அப்டின்னா, அது நமக்கு பல சக்சஸ நமக்கு தேடி குடுக்கும். ஸோ நம்மளோட இன்ட்யூஷனா, நம்மளோட உள்ளுணர்வா இருக்கிறதும் அதே கிருஷ்ணா தான். நமக்குள்ள இருக்கிறதும் அதே கிருஷ்ணா தான். நமக்கான நட்பா இருக்கிறதும் அதே கிருஷ்ணா தான். இந்த ஒரு நெருக்கத்தோட இருக்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். விளையாட பிடிக்கும், கிண்டல் பண்ண பிடிக்கும். நம்ம அந்த உரிமைய குடுக்கும்போது, அவர் ரொம்ப சந்தோஷமா நம்மள நெருங்கி வருவாரு. நமக் அவரு பார்த்தீங்க அப்டின்னா, தன்னோட பக்தன் தன்ன விட்டுட்டு என்னைக்குமே விலகி போயிடக்கூடாது. இந்த பக்தியிலருந்து விலகி போயிடக்கூடாதுங்கிறதுல அவர் தெளிவா இருப்பாரு. அது இந்த நட்பால மட்டும் தான் முடியும். ஏன்னா, நீங்க இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த 7 ஸ்டேஜ் பார்த்தோம் இல்லையா? ஸ்மரணம், கீர்த்தனம் இது எல்லாமே இந்த தாஸ்யம் வரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, எப்பேர்ப்பட்ட பக்தர்களும் இதுவரைக்கும் இந்த தாஸ்யம் வரைக்கும் வந்துட்டு, பகவான எந்த சுவாமிய கும்பிட்டாலும் சரி, முருகனோ, சிவனோ, சக்தியோ, அம் கிருஷ்ணாவோ இல்ல நரசிம்மரோ எந்த சுவாமிய கும்பிட்டாலும், தாஸ்யம் வரைக்கும் சில பேர் வருவாங்க. அப்புறம் அதுலருந்து டபக்குன்னு வெளிய போயிடுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து நம்ம இது எதனால சொல்றேன் அப்டின்னா, நாமலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேசிக் சென்ஸே பார்த்தீங்கன்னா, உரிமை இருக்கிற இடத்துல தான் நம்ம நீடிச்சு இருப்போம். உரிமை இல்லாத இடத்துல நம்ம நீடிச்சு இருக்கவே மாட்டோம். அது இந்த பக்தியில உண்ம. இந்த தாஸ்யம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த தாஸ்யம்ல பார்த்தீங்கன்னா, உரிமை வந்து நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். அவருக்கான வேலைகள நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அவ்வளதான். அந்த உரிமைய வந்து அவரும் எடுத்துக்கணும், நாமளும் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறோம் பார்த்தீங்களா? அந்த ஸ்டேஜ்ல தான் இந்த நட்பு வந்து ஆரம்பிக்குது. அந்த நட்பு ஆரம்பிக்கும்போது தான் அவரு இன்னும் கொஞ்சம் நெருங்கி வருவாரு. ஓகேங்களா? அப்ப இந்த தாஸ்யம் வரைக்கும் நீங்க இருக்கும்போது, இந்த உரிமை இல்லாத இடத்துல நாம இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி, பல பேர் பார்த்தீங்கன்னா, இந்த தாஸ்யம் வரைக்குமே வருவாங்க. அப்படியே விலகி போயிடுவாங்க. பக்தியிலருந்தே விலகி போயிடுவாங்க. இல்ல வேற சுவாமி கிட்ட ஜம்ப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒன்ஸ் இந்த அழகான நட்ப நீங்க வந்து அந்த தீபத்த ஒளி ஏத்திட்டீங்க அப்படின்னா, அணையா தீபம் மாதிரி அந்த நட்பு பிரகாசமா இருக்கும். அது மட்டும் இல்லாம,
அவரு என்னைக்குமே வந்து விட்டு விலகி போகக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருப்பாரு. விடவே மாட்டாரு. நம்ம கைய புடிச்சவரு புடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. என்னையுமே விட்டு, "நீலாம் என்னையெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. நீ 7 உலகம் தாண்டி போ, 7 கடல் தாண்டி போ. நீ என்கிட்ட தான் வந்தாகணும்." அப்படிங்கிறதுல இருப்பாரு. எவ்வளோ சண்டை போட்டாலும் சரி, எவ்வளோ கோச்சுக்கிட்டாலும் சரி, எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணாலும் சரி, இல்ல சுவாமியே நீ கும்பிடாம இருந்தாலும் சரி, எந்த பூஜையும் பண்ணாதீங்க, விளக்கேத்தாதீங்க, பூஜை பண்ணாதீங்க, இல்ல கோவிலுக்கே போகல அப்படின்னாலும், அவரு உங்களோட நட்ப விடவே மாட்டாரு. இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு. நட்பு மட்டும் இல்ல, உங்கள தன்னை விட்டு பிரிச்சுட்டு போகறதுக்கு விடவே மாட்டாரு. அது மட்டும் இல்லாம, உங்கள சுத்தி உள்ள நபர்களும், உறவுகளும் இந்த நட்புக்கு உறுதுணையா இருக்கிற ஒரு உறவுகள் மட்டும் தான் உங்கள சுத்தி இருக்கிற மாதிரி பண்ணிடுவாரு. பகவானுக்கும் உங்களுக்குமான நட்பு எந்த வகையிலும் பிரிக்காம இருக்கிறதுக்கு எந்தெந்த உறவு முக்கியமோ, அந்த உறவுகள் மட்டும் தான் உங்க கூட இருக்கும். மத்த உறவுகள் உங்கள விட்டு விலகி போயிடும். அவரு விலக்கி வச்சுடுவாரு. ஏன்னா, இது அவர்கிட்ட இருக்கிற ஒரு குறும்புக்காரத்தனம்னா, இது ஒண்ணு நான் கண்டிப்பா சொல்வேங்க. ஏன்னா, அவருக்கு வந்து நாம யார் கூட பழகுறோங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாரு. அவங்கலாம் வந்து கிருஷ் எனக்கும் கிருஷ்ணாவுக்குமான நட்ப வந்து எப்படியாவது கட் பண்ணிடுவாங்க. இல்ல டைவர்ட் பண்ணிடுவாங்க. இல்ல எழில் என் கூட ஸ்பெண்ட் பண்ற டைம இவங்க ஸ்டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னா, ஆ கட் பண்ணிடுவாரு அவரு. அது எப்படி நடக்கும்னு தெரியாது. ஆனா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இல்ல உங்கள வச்சே கட் பண்ணிடுவாரு. இதுதான் இந்த நட்புல இருக்கிற ஒரு அழகான விஷயம். அவருக்கு நெருங்குறது பிடிக்கும். நெருங்கி வர்றது பிடிக்கும். உரிமை குடுக்கறது பிடிக்கும். அந்த உரிமை எடுத்துக்கிறது பிடிக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த இதுல வந்து எவ்ளோ பெரிய எவ்ளோ பெரிய கமெண்ட்ஸு, திட்டு எதுனாலுமே நம்ம கோச்சிக்க மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம், இல்ல ஒரு காம்படிஷன்ல தோத்து போயிட்டோம் அப்டின்னா, எல்லாரும் திட்டுவாங்க. "இவ்ளோ வந்துட்டா, இத முடிச்சுட்டு இத விட்டுட்டியே, பண்ணிட்டியே" அப்படின்னு பல பேர் திட்டுவாங்க. ஆனா வெங்கட் அப்படி சொல்ல மாட்டார். "விடு, இத விட பெஸ்ட்டா வரும், பார்த்துக்கலாம். இல்ல இது உனக்கு தேவையில்லாதது. உனக்கு இனிமே தான் டைம் இருக்கு. இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். இது ஒரு லேர்னிங் ஃபேஸ்" அப்படின்னு அவரு உணர்த்துவாரு. அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு இந்த நட்பால இன்னொரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன அப்டின்னா, சமநிலை. எதையுமே வந்து பேலன்ஸ்டா பார்க்கக்கூடிய நிலைய வந்து குடுத்துருவாரு. அதாவது இன்பம், துன்பம். இன்பம் வந்தாலும் நல்லா துள்ளி குதிக்க மாட்டீங்க. துன்பம் வந்தாலும் துவண்டு போக மாட்டீங்க. ஜெயிச்சாலும் துள்ளி குதிக்க மாட்டீங்க. தோத்தாலும் சந்தோஷமா அத அக்செப்ட் பண்ணிப்பீங்க. அதுதான் இந்த நட்புல இருக்கிற மிகப்பெரிய சொத்தா நான் சொல்வேனே. அவ்ளோ ஒரு அழகான விஷயங்கள இந்த நட்ப நீங்க அடையும்போது தான் உங்களால அத உணரவே முடியும். ஏன்னா, நானும் பலவித தோல்விகள சந்திச்சு தான் என் வாழ்க்கையில வந்திருக்கு. ஆனா, அந்த தோல்விகள நெனச்சு நான் இதுவரைக்கும் கலங்குனதும் இல்ல, கவலைப்பட்டதும் இல்ல. ஏன்னா, அவரு அந்த அளவுக்கு என்ன பார்த்துக்கிட்டாரு. ஏன்னா, அவரோட நட்பு எனக்கு என்னைக்குமே துணையா இருந்திருக்கு. ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போகுதா அப்டின்னா, எனக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தியிருக்காரு. அதுல நான் சுதாரிச்சுக்கிட்டு, அத அவாய்ட் பண்ணியிருக்கேன். இல்ல அதுலருந்து தப்பிச்சிருக்கேன்னு நான் நெறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதனால இந்த நட்ப எம்ப்ரேஸ் பண்ணுங்க. ஏற்கனவே இருக்கிற நட்ப நீங்க சாவி, அதாவது உரிமைங்கிற சாவி போட்டு திறக்க போறீங்க. திறந்து அந்த நட்புக்குள்ள நீங்களும் பகவானும் அடியெடுத்து வைங்க. அந்த அழகு ரொம்ப அ அதோட அனுபவம் ரொம்ப அருமையா இருக்கும். உங்களுக்கு புதுமையான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். நமக்கு உரிமையானவங்கள நம்ம என்னைக்குமே விட்டு குடுக்க மாட்டோம் இல்லையா? அந்த ஃபீலிங்க பகவான் உங்களுக்கு குடுப்பாரு. "நீ எனக்கு சொந்தம். உன்ன நான் என்னைக்குமே யாருக்குமே எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் விட்டே குடுக்க மாட்டேன்னு" அவரு நித்தம் நித்தம் உங்களுக்கு புரிய வைப்பாரு. அதுதான் இந்த நட்பு. தேங்க் யூ.